என்னோட டே 5 ஆஃப் பிரிங்கிங் பேக் டு மீ இன் ஃபார்ம் இதெல்லாம் நான் எடுத்திருக்க சேலஞ்சஸ். ஸோ மார்னிங் ஏஞ்சோடனே எம்டி ஸ்டொமக்கில் நான் ஸ்பியர்மின் டீ குடித்தேன். ஏஞ்சோடனே செம்ம மழை இங்கே பாண்டிச்சேரியில், சும்மா அடின்னு இடியும் மின்னலுமா மழை இருந்துச்சு. அவ்வளோ ப்ளசண்ட்டாக காலையிலே ஒரு ப்ளிஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ மழையை என்ஜாய் பண்ணிக்கிட்டே சப்பாத்தி பன்னீர் பட்டர் மசாலா என் சிஸ்டர் எனக்காக செஞ்சு கொடுத்தா. நல்லா அதை என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு அப்படியே கிச்சனுக்கு பக்கத்தில் தான் பால்கனி. ஸோ சேரை போட்டு கிச்சன்லேயே உட்காந்துட்டு எல்லாத்தையும் அப்படியே ரொம்ப நேரம் ரசிச்சிட்டு இருந்தேன். எப்படி டைம் போச்சுன்னே தெரியல. அங்கே என்னோடய ஃபேவரட் கருவேப்பிலை செடி இருக்கும். அதை ஜூம் பண்ணி பார்த்துட்டு அது கிளை, அந்த கருவேப்பிலையோட பூவு அது மழையில் பட்டு ஆடும்போது தெரில, எனக்கே ஒரு இன்னர் பீஸ் இருக்க மாதிரி. எனக்கு இதை மாதிரி ட்ரீ வாட்சிங் ஹேபிட் இருக்குது. யாருக்காவது இதை மாதிரி ஹேபிட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மழையோடு சேர்த்து எனக்கு நானே ஒரு சின்ன செல்ஃப் கேர் பண்ணலான்னு பார்த்தேன். ஸோ நான் காலில் எனக்கு பெடிக்யூர் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா என் கால் ரொம்ப ஒர்ஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ பெடிக்யூர் பண்ணி ஒரு ரீசெட் பண்ணலான்னு ட்ரை பண்ணேன். அப்புறமா ஒரு 11 o'clock போல் பப்பாயா ஃப்ரூட் சாப்பிட்டேன். பப்பாயா இந்த தடவை ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நாட்டு பப்பாயா எங்கள் வீட்டு முனையிலே கிடச்சிச்சு. ஸோ அதை நல்லா ஹாப்பியாக சாப்பிட்டுட்டு மதியானத்துக்கு வந்து சுட சுட நிறையா வெஜிடபிள் போட்டு ஓட்ஸ் தான் செஞ்சு சாப்பிட்டேன். ஏன்னா எனக்கு எதுவும் மழையில் மந்தமாக இருந்துச்சு, சமைக்க தோணல. ஆனால் அந்த மாதிரி ஒரு சூடாக கம்ஃபர்ட்டான ஃபுட் சாப்பிட்ணும் போல் இருந்துச்சு. ஸோ ஐ மேட் திஸ் ஓட்ஸ் ஃபார் மை செல்ஃப். அதுக்கப்புறம் ஈவினிங்காக வந்து கார்ன் மசாலா சாப்பிட்டேன். என்னடா 2 ஸ்பூன் இருக்குதுன்னு பார்க்காதீங்க, இன்னொரு ஸ்பூன் எங்கள் அண்ணனுக்கு இருக்கு. எல்லாருக்குமே தெரியும் இந்த ஷேரிங்கோட வலி என்னன்றது. ஸோ பார்க்கலாம். இப்படி தான் என்னோடய டே போச்சு.